குரு யாருக்கெல்லாம் நன்மை செய்வார் அப்படின்னா, குரு எந்த தீய கிரகத்தோடும் சேராம இருந்தால், அதாவது பகை கிரகங்களான ராகு, கேது தீய கிரகங்களான ராகு, கேதுவோட ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 டிகிரிக்குள்ள சேராம இருந்தாலோ, குரு அஸ்தங்கம் அடையாம இருந்தாலோ, குரு 2 பாவ கிரகங்களுக்கு நடுவுல பாவக3 யோகம்னு சொல்லக்கூடிய அந்த 2 பகை கிரகங்களுக்கு நடுவுல சேராம இருந்தாலோ, குரு முழுமையான நற்பலன்களை தந்தே தீருவார். அப்படி அவர் ஏதாவது ரூபத்தில பாதிக்கப்பட்டிருந்தாலும், குரு பார்வை செய்யக்கூடிய இடம் மிகச்சிறந்த நல்ல பலன்களை கொடுக்க காத்திருக்குது அப்படின்ட்டு தான் அர்த்தம். கண்டிப்பா குருவினுடைய பார்வை 100% நல்ல பலன்கள மட்டும் தான் கொடுக்கும். அவர் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி. உதாரணத்துக்கு அவரு 6ஆம் இடத்த பார்வை செய்றாருன்னா, எதிரிகளால, கடன்களால பெரிய பாதிப்பு இல்லாம நன்மைய மட்டும் தான் செய்வார். அத குறைக்கிறதுக்கான ரூபத்த ஏற்படுத்துவார். குரு 2ஆம் இடத்த பார்க்குறாருன்னு வச்சுப்போம். இல்ல அந்த இடத்துல அவங்களுடைய குடும்பத்தினுடைய வருமானமும் சரி, அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கையும் சரி நல்ல முறையில இருக்கும். குரு எப்போ பாவத்த செய்வார், அவர் கெடுதல செய்வார் அப்படின்னா, குருவ மதிக்காம போகும்போது, அதாவது குருன்னு சொல்லக்கூடியது பொருளாதாரம். உங்களுக்கு நல்ல வருமானம் வரும்போது அத நல்லபடியா பயன்படுத்திக்காம, இஷ்டத்துக்கு செலவு பண்ணிக்கிட்டு மட்டுமே இருந்தீங்கன்னா, தலைமுறை தலைமுறையா இருக்கிற சேர்த்து வச்ச சொத்த காலி பண்றவங்கள பார்ப்போம். அவங்கலாம் கடைசியில தேசாந்திரியா போறதையும் நம்ம பார்க்க முடியுது. குருவோட சந்திரன் சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதிரியான சாபங்கள் நிறையவே இருக்குன்னே சொல்லலாம். குரு சந்திரனோட சேரும்போது நிறைய பாதிப்புகள குடுக்குறாரு. எப்போ நீங்க குருவ மதிக்காம போறீங்களோ, அப்பதான் இந்த பலன்கள் அதிகமாக நடக்கும்ன்றது நிதர்சனமான உண்மை.